கவினின் துன்புறுத்தல்களால் பல வாரங்கள் தன்னால் சரியாக நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக ரித்தன்யா கூறியுள்ளார். குளியல் அறையில் கூட தனிமை கிடைக்கவில்லை என்றும், கதவை திறந்து வைத்தும் அங்கே கண்ணாடி வைத்தும் தனி மனித கௌரவத்தை குலைக்கும் வகையில் கவின்குமார் நடந்து கொண்டதாக ரித்தன்யா கூறியுள்ளார். அண்மை காலங்களில் அதிர்வை ஏற்படுத்திய ஒரு மரணம் இளம்பெண் ரித்தன்யாவின் இறப்பு. திருமணமாகி 78 நாட்களில் தற்கொலை முடிவை எடுத்த ரித்தன்யா தனது தந்தையிடம் தனது முடிவுக்காக மன்னிப்பு கேட்டு அனுப்பிய ஆடியோ அனைவரின் மனதையும் உலுக்கியது. இந்நிலையில்தான் ரித்தன்யாவின் தந்தை தமிழக அரசிடம் கோரிக்கை மனுவை அளித்துள்ளார். இந்த கோரிக்கை மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் ஒவ்வொன்றும் அதிர வைக்கின்றன. அவற்றை விரிவாக பார்க்கலாம். ரித்தன்யாவின் இந்த குரல் இன்னும் காதுகளை விட்டு நீங்கவில்லை. இப்படி ஒரு முடிவை ஏன் ரித்தன்யா எடுத்தார் என்ற கேள்வி நீடிக்கும் நிலையில் தலைமைச் செயலகத்திற்கு சென்று ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை கோரிக்கை மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் அவர் அதிர வைக்கும் பல தகவல்களை கூறியுள்ளார். தனது மகள் ரித்தன்யாவை 2025 ஏப்ரல் 11 கவின்குமார் என்பவருக்கு திருமணம் செய்து தந்ததாக அண்ணாதுரை கூறியுள்ளார். திருமணத்தின் போது 300 சவரன் நகைகள், 62 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வால்வோ கார் ஆகியவற்றை வாங்கி தந்ததாக அண்ணாதுரை குறிப்பிட்டுள்ளார். மகளின் வருங்காலத்திற்காகவும் பொருளாதார பாதுகாப்புக்காகவும் இதனை செய்ததாக அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். புகுந்த வீட்டுக்கு சென்றபோது 100 பவுன் மட்டுமே அவர் எடுத்துச் சென்றதாகவும் 200 பவுன் நகைகளை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு தங்களிடமே ரித்தன்யா கொடுத்துவிட்டு சென்றதாகவும் அண்ணாதுரை குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் எஞ்சிய நகைகளை எடுத்து வருமாறும் கூடுதல் வரதட்சணை கேட்டும் ரித்தன்யாவை கவின்குமார் குடும்பத்தினர் துன்புறுத்தியதாக மனுவில் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். கடந்த ஜூன் 25 தங்கள் வீட்டிற்கு வந்த மகள் ரித்தன்யா மிகவும் வாடிய நிலையிலும் மன ரீதியாக புண்பட்டும் வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வளவோ வற்புறுத்தி கேட்டும் தங்களிடம் ரித்தன்யா எதையும் கூறவில்லை என்று அவர் கூறியுள்ளார். அடுத்த நாள் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் தங்கள் வீட்டுக்கு வந்திருந்தனர். எங்களிடம் ரித்தன்யா ஏதாவது கூறினாளா என்று கவினின் பெற்றோர் கேட்டனர். பின்னர் ரித்தன்யாவை தனியாக அழைத்துச் சென்றும் விசாரித்தனர். அதன் பிறகு மாமியார் சித்ராதேவி ரித்தன்யாவை தனியாக அழைத்துச் சென்று பேசினார். வெளியே வந்த அவர் ரித்தன்யாவுக்கும் கவினுக்கும் இடையே இனி எந்த பிரச்சனையும் வராது என்றும் மீண்டும் ரித்தன்யா வீட்டுக்கு வர வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஆனால் மீண்டும் அங்கு செல்லப் போவதில்லை என்பதில் ரித்தன்யா உறுதியாக இருந்துள்ளார். அன்றைய நாள் மாலை ரித்தன்யாவின் மௌனத்தை உடைக்கும் முயற்சியில் அவரது தாய் ஈடுபட்டார். அப்போது கண்ணீருடன் ரித்தன்யா தனது தாயிடம் அனைத்து உண்மைகளையும் கூறியுள்ளார். கவின் தன்னை அடிக்கடி பாலியல் ரீதியில் துன்புறுத்துவதாகவும், தனது விருப்பத்துக்கு மாறாகவும், இயற்கைக்கு மாறான முறைகளிலும் தரக்குறைவாகவும் பாலியல் ரீதியில் நடந்து கொண்டதாக ரித்தன்யா கூறியுள்ளார். இதனால் உடல் வலியும் மன வலியுமாக தான் துன்பப்பட்டதாக ரித்தன்யா கூறியுள்ளார். ஒவ்வொரு நாள் இரவும் பயத்துடனும் அச்சத்துடனும் வலிகளுடனும் தான் கழிந்ததாக ரித்தன்யா கூறியுள்ளார். தனது விருப்பத்துக்கு மாறாக தன்னை படுக்கையில் கட்டி வைத்தும் கண்களை கட்டியும் கவின் பாலியல் ரீதியாக வன்முறையில் ஈடுபட்டதாக ரித்தன்யா தனது தாயிடம் கூறியுள்ளார். தனது மகள் பட்ட சித்திரவதைகளை அண்ணாதுரை தனது மனுவில் இன்னும் விரிவாக பட்டியலிட்டுள்ளார். ஆனால் அந்த சித்திரவதைகளை இங்கு குறிப்பிடக்கூட முடியவில்லை. அந்த அளவு மோசமான சித்திரவதைகளை ரித்தன்யா சந்தித்துள்ளார். கவினின் துன்புறுத்தல்களால் பல வாரங்கள் தன்னால் சரியாக நடக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டதாக ரித்தன்யா கூறியுள்ளார். குளியல் அறையில் கூட தனிமை கிடைக்கவில்லை என்றும், கதவை திறந்து வைத்தும் அங்கே கண்ணாடி வைத்தும் தனி மனித கௌரவத்தை குலைக்கும் வகையில் கவின்குமார் நடந்து கொண்டதாக ரித்தன்யா கூறியுள்ளார். அதிர்ச்சி அளிக்கும் விதமாக மாமனார் ஈஸ்வரமூர்த்தி இரவு 11 மணிக்கு ரித்தன்யாவை தனியாக அழைத்துச் சென்று மோசமான முறையில் பேசியதாகவும், மகன் விரும்பும் வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி 4 மணி நேரம் பேசியதாகவும் ரித்தன்யா தனது தாயிடம் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜூன் 28 கோயிலுக்கு செல்வதாக கூறி சென்ற மகள் பகல் 12:30 மணி அளவில் காரில் மயக்கமுற்றும் வாயில் நுரை தள்ளியும் இறந்து கிடந்ததாக தகவல் கிடைத்தது என்று
அண்ணாதுரை தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். அடுத்ததாக தங்கள் மகள் இறந்த செய்தியும் அவிநாசி அரசு மருத்துவமனைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்ட தகவலும் கிடைத்ததாக கூறியுள்ள அண்ணாதுரை, பகல் 2 மணி அளவில் ரித்தன்யா இறந்ததாக அறிவிக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். தனது மகள் இறந்த இடத்தில் கிடந்த தனது செல்போனை எஸ்ஐ துரைசாமி எந்த நடைமுறையையும் பின்பற்றாமல் எடுத்துச் சென்று விட்டதாகவும், இரவு 8 மணிக்குத்தான் தனது போன் தன்னிடம் தரப்பட்டதாகவும் அண்ணாதுரை கூறியுள்ளார். அப்போது செல்போனில் தனது மகள் பதிவிட்ட ஆடியோ பதிவுகளை கேட்டு தான் அதிர்ச்சி அடைந்ததாகவும், உடனே காவல்துறையினரை அணுகியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சந்தேக மரணமாக பதியப்பட்ட வழக்கை மாற்றும்படி கோரிக்கை விடுத்ததாகவும் அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். ஆடியோ விவரங்கள் தெரிந்தும் சந்தேக மரணமாகவே வழக்கை பதிவு செய்ததாக தெரிவித்துள்ள அண்ணாதுரை, தனது மகள் பேசிய ஆடியோ வெளியே கசியவிடப்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கவின்குமாரின் குடும்பத்துக்கு ஆதரவாக காவல்துறையினர் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை, உறுதியான ஆதாரங்கள், டிஜிட்டல் தரவுகள் இருந்தும் காவல்துறையினர் எந்த நடவடிக்கையையும் எடுக்கவில்லை என்று புகார் கூறியுள்ளார். தனது மகள் மன ரீதியாக நிலையற்ற தன்மை கொண்டவர் என்று கவின்குமார் குடும்பத்தினர் சித்தரிப்பதாக அண்ணாதுரை கூறியுள்ளார். மகள் ரிதன்யா மரணம் தொடர்பாக தமிழக அரசிடம் 3 கோரிக்கைகளை அண்ணாதுரை முன்வைத்துள்ளார். 1. ரித்தன்யாவின் வழக்கை விசாரிக்கும் காவல் விசாரணை அதிகாரி உள்ளூரில் செல்வாக்கு வாய்ந்த அரசியல் பிரமுகர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ளதாகவும், அவரை மாற்றி வேறு விசாரணை அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்றும் அண்ணாதுரை கோரியுள்ளார். தடயவியல், டிஜிட்டல் ஆதாரங்கள், கவினின் செல்போன் உள்ளிட்டவற்றை ஆராய்ந்து வெளிப்படையான விசாரணை நடைபெற வேண்டும். 3. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்புச் சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நேரம் மிகவும் முக்கியமானது. தாமதிக்கும் ஒவ்வொரு தருணமும் சாட்சிகள் பிறழவும் உண்மைகள் திரிக்கப்படவும் வாய்ப்புள்ளதாகவும், அரசின் தலையீடு இருந்தால் பாரபட்சமற்ற விசாரணை நடக்கும் என்று நம்புவதாகவும் ரித்தன்யாவின் தந்தை கூறியுள்ளார்.